அதிக பணம் சம்பாதிப்பது எப்படி? இந்த 3 முக்கிய முதலீடு மற்றும் 6 சேமிப்பு பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்கும். பணம் அதிக சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கும். அதனை எப்படி சம்பாதிப்பது என்ற கேள்விதான் முதன்மையானதாக இருக்கிறது. ஸோ சில சிறு சேமிப்பு திட்டங்களும் முதலீடுகளும் உங்கள் பணத்தை இரட்டிப்பாக்க அதிகரிக்க உதவும். சரியான முறையில் உங்களிடம் உள்ள குறைந்த அளவிலான தொகையை பயன்படுத்தி முதலீடு செய்தால் கண்டிப்பாக விரைவான லாபத்தை பெறலாம். பங்குச்சந்தை முதலீடு, மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு மற்றும் ரியல் எஸ்டேட் முதலீடு ஆகியவை பணத்தை அதிகரிக்க உதவும் திட்டங்களாகும். ஸோ இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் நம்மளுடைய லைஃப் மைண்ட் செட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், பங்குச்சந்தையில் முதலீடு. பங்குச்சந்தையில் முதலீடு என்னன்னா, ஈக்விட்டி முதலீடு செய்வது நிலையான வருமானத்தை உருவாக்குவதற்கான மிகவும் பிரபலமான வழிகளில் ஒன்றாகும். ஸோ ஈக்விட்டி முதலீடுகள் முதலான மதிப்பீட்டின் மூலம் வருமானம் ஈட்ட அனுமதிக்கின்றன. ஃப்ரெண்ட்ஸ், பங்குகளில் முதலீடு செய்வதன் முக்கிய நன்மைகளில் ஒன்று, இது முதலீட்டாளர்களுக்கு நீண்ட கால வளர்ச்சி திறனை வழங்குகிறது. ப்ளூ சிப் பங்குகள் மற்றும் வலுவான வருமான வரலாற்றை கொண்ட நன்கு நிறுவப்பட்ட நிறுவனங்களில் கவனம் செலுத்துவதன் மூலம் முதலீட்டாளர்கள் தங்கள் அபாயத்தை குறைத்து நீண்ட காலத்திற்கு நிலையான வருமானத்தை அடைய முடியும் என்று GCL தலைமை நிர்வாகி அதிகாரி ரவி சிங்கால் கூறியுள்ளார். செகண்ட், மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு. மியூச்சுவல் ஃபண்டுகள் முதலீடு என்னன்னா, மியூச்சுவல் ஃபண்டுகள் நிலையான வருமானத்தை தேடுபவர்களுக்கு ஒரு பிரபலமான முதலீட்டு விருப்பமாகும். இந்த நிதிகள் பல முதலீட்டாளர்களிடமிருந்து பணத்தை சேகரித்து பங்குகள், பத்திரங்கள் மற்றும் பிற பத்திரங்களில் பல்வகைப்பட்ட முதலீடு செய்கின்றன. இந்த பல்வகைப்படுத்துதல் தனிமைப்பட்ட முதலீட்டாளர்களுக்கான ஆபத்தை குறைக்கிறது மற்றும் நீண்டகால வளர்ச்சி திறனை வழங்குகிறது. தொழில்நுட்ப ஆய்வாளர் மற்றும் வர்த்தகர் துருவ ஜெயின் கூறுகையில், மியூச்சுவல் ஃபண்டுகள் மூலம் நிலையான வருமானத்தை அடைய டிவிடெண்ட் மியூச்சுவல் ஃபண்டுகள், வருமான நிதிகள் மற்றும் பேலன்ஸ்டு ஃபண்டுகள் போன்ற பல்வேறு விருப்பங்களை ஒருவர் தேர்வு செய்யலாம் என்று தெரிவித்துள்ளார். மூணாவது பார்க்கப்படுது வாடகை அலுவலக இடத்தில் முதலீடு. வாடகை அலுவலக இடத்தில் முதலீடு செய்வது நிலையான வருமானத்தை ஈட்ட நம்பகமான வழியாகும். அவன்ட் இந்தியா, நாகுல் மதுர் ஆகிய நிறுவனங்களின் அறிவுரைப்படி, ஒரு சொத்தை தேர்ந்தெடுக்கும் போது கட்டிடத்தின் இடம், அளவு மற்றும் நிலை மற்றும் அப்பகுதியில் உள்ள அலுவலக இடத்திற்கான தேவை ஆகியவற்றை கருத்தில் கொள்ளவும். உதாரணமாக, வளர்ந்து வரும் வணிக மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு சிறிய அலுவலக வளாகம் ஒரு சிறந்த முதலீட்டாளர்களுக்கு வாய்ப்பாக இருக்கும். பல வணிகங்கள் போக்குவரத்து மற்றும் வசதிகளை எளிதில் அணுகக்கூடிய பகுதிகளில் மலிவு விலையில் அலுவலக இடத்தை தேடுகின்றன. மற்றொரு விருப்பம் ஒரு பெரிய கட்டிடத்தை வாங்குவதும் தனிப்பட்ட அலுவலகங்களை பல குத்தகைதாரர்களுக்கு குத்தகைக்கு விடுவது ஆகும். கவனமாக திட்டமிடல் மற்றும் நிர்வாகத்துடன் வாடகை அலுவலக இடத்தில் முதலீடு செய்வது லாபகரமான மற்றும் பலனளிக்கும் முயற்சியாக இருக்கும். இருப்பினும் ஆபத்தை குறைப்பதற்கும் சாத்தியமான வருமானத்தை அதிகரிப்பதற்கும் உங்கள் ஆராய்ச்சியை மேற்கொள்வது உங்கள் முதலீடுகளை பன்முகப்படுத்துவது முக்கியமான ஒன்றாக உள்ளது. இதன் மூலம் யோசித்து முதலீடு செய்வது என்பது ஒரு நம்பிக்கையை உண்டாக்கும். முதலீடு மட்டுமல்லாமல் சேமிப்பு திட்டத்தை கொண்டு பணம் சேர்ப்பதில் சிறந்த ஆர்வம் காட்ட வேண்டும். சில்லறை காசை உண்டியில் சேர்த்து வையுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாள் முழுக்க செய்யப்படும் பல்வேறு பணவரித்தனைகளில் போது கிடைக்கும் சில்லறை காசுகள் அனைத்தையும் அந்நாள் முடிவில் உண்டியல் போட்டு விடுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பொறுங்கள். உடனே உண்டியல் வாங்க ஓடாதீர்கள். உங்கள் வீட்டில் இருக்கும் கண்ணாடி குவளை ஒன்றை உபயோகித்து உங்கள் சேமிப்பு அனுதினமும் வளர்ந்து வருவதை கண்ணார் கண்டு மகிழுங்கள். பட் மாதம் ஒன்றில் நீங்கள் செலவழிக்கும் விதத்தை பொறுத்து சுமார் 200 ரூபாயில் இருந்து 500 ரூபாய் வரை உங்கள் உண்டியல் சேமிப்பு இருப்பதை காணலாம். அவ்வளவு புழக்கத்தில் இல்லாத, எளிதில் கிடைக்காத ரூபாய் நோட்டு எது என்று ஆராயுங்கள். அத்தகைய ரூபாய் நோட்டு உங்களுக்கு கிடைத்தால் அதை செலவழிக்காது தனியாக எடுத்து வையுங்கள். அவ்வாறு சேகரிக்கப்படும் ஒவ்வொரு ரூபாய் நோட்டையும் உங்கள் பில்லுக்கான தொகையை செலுத்த பணம் எடுக்கும் சேலரி அக்கௌண்டை தவிர்த்து சேமிக்காகவே தனியாக ஒரு வங்கி கணக்கை ஆரம்பித்து அதில் டெபாசிட் செய்து வையுங்கள். சொல்ல மறந்து விட்டேன், உங்கள் உண்டியல் சேமிப்பு கூட இந்த வங்கி கணக்கில் டெபாசிட் செய்யப்பட வேண்டும். போக்குவரத்து செலவுகள். இயன்றவரை எங்கு செல்ல வேண்டுமென்றால் அரசு போக்குவரத்தையே உபயோகிக்க பாருங்கள். இது பெருமளவில் உங்கள் செலவை குறைக்கும்.
அவ்வாறு இல்லாத நிலையில் தனியாக வாடகை கார் எடுத்து உங்கள் பணியிடத்திற்கு செல்வதை தவிர்த்து ஒரே வாடகை காரை மற்றவருடன் பகிர்ந்து கொள்ளவும். கார் ஷேர் செய்யும் முறையும் ஒருவரது போக்குவரத்து செலவை கணிசமாக குறைக்க உதவும். தினமும் தனியாக வாடகை கார் அமர்த்தி போவதுதான் உங்கள் பழக்கம் எனில் அதனை மாற்றுவது சற்று சிரமம்தான். ஆனால் வீடு திரும்பும் போதே அல்லது வாரத்திற்கு ஒரு முறையாவது ஷேர் கேப் ஆப்ஷன் முறையை செய்து பாருங்கள். தேவைப்படாத பொருட்களை விற்றுவிடுங்கள். நாம் விரும்பும் பொருட்கள் மற்றும் நமக்கு தேவைப்படும் பொருட்கள் ஆகியவற்றுக்கென கணிசமான அளவு பணம் செலவழிக்கப்படுகிறது. இது நமக்கு பிற்பாடுதான் உரைகிறது. உங்கள் தவறை சரி செய்து கொள்ள இதுதான் தருணம் என்று எண்ணுங்கள். நீங்கள் உபயோகிக்காத பொருட்கள் எவை என்பதை பட்டியலிட்டுக் கொண்டு அவை அனைத்தையும் விற்றுவிடுங்கள். இதற்கென செலவழிக்கக்கூடிய நேரம் மிகவும் குறைவுதான். ஆனால் இது உங்களுக்கு கணிசமான அளவை பணத்தை ஈட்டித் தருவதுடன் உங்கள் வீட்டை அடைசலின்றி வைத்திருக்க உதவும். சரியான பொழுதுபோக்கை தேர்ந்தெடுங்கள். ஏராளமானோர் தம் வார இறுதி நாட்களை மல்டிப்ளெக்ஸ் மால்களில் தான் கழிக்கின்றனர். இது உங்கள் பாக்கெட்டை காலி செய்யும் பொழுதுபோக்காக அம்சமாகும். உணவை ஆர்டர் செய்து வீட்டிற்கு வரவைத்து வீட்டிலே படம் போட்டுக்கொண்டு பார்க்கலாம். இதன் மூலம் சுமார் 50% செலவை குறைத்து உங்கள் பணத்தை மிச்சப்படுத்த முடியும். இலவசமாக நடத்தப்படும் ஷோக்கள் மற்றும் நிகழ்ச்சிகளை கூட தேர்ந்தெடுத்து சென்று வரலாம். அதிக செலவு பிடிக்கும் கடன்கள், சில நேரங்களில் பணத்தேவை மற்றும் நேரம் பற்றாக்குறை போன்றவற்றின் காரணமாக கிரெடிட் கார்டு அட்வான்ஸுகள், பர்சனல் லோன்கள் போன்ற அதிக செலவு பிடிக்கும் லோன்கள் நாம் எடுத்திருக்கலாம். அக்கஷ்டமான சூழ்நிலையை சமாளித்து மீண்டும் வந்த பின் இத்தகைய லோன்களுக்கு மாற்றாக விலை குறைவான ஆப்ஷன்களை தேர்ந்தெடுத்து ரீஃபைனான்ஸ் செய்யலாம். அவ்வாறு செய்வது காலப்போக்கில் நீங்கள் கட்ட வேண்டிய இஎம்ஐ தொகையை குறைப்பதோடு உங்கள் பணத்தை மிச்சப்படுத்த உதவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதிகம் பணம் சம்பாதிக்க 3 முதலீடு மற்றும் 6 சேமிப்பு பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். ஸோ நம்ம சேனலில் டெய்லியும் மணி ரிலேட்டடான வீடியோ நிறைய அப்லோட் செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ அடுத்தடுத்து நிறைய வீடியோக்களை நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க மறக்காமல் தயவுசெய்து நம்மளுடைய லைஃப் மைண்ட் செட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.